தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணதுனால ஏற்பட்ட விபத்துகள். 2009ல டொயோட்டாவோட லெக்ஸஸ் 350ன்ற வேரியன்ட்ல நம்ம கால் வைக்கிற ஃபுட் மேட்ல ஏற்பட்ட ஒரு டிசைன் எரர்னால அந்த காரோட மேட் நீங்க ஆக்சிலரேட்டர் அழுத்தினதுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் நீங்க அதுல இருந்து கால் எடுத்தாலும் அதை ரிலீஸ் பண்ண விடாம புடிச்சுக்கும். அதே சமயம் நீங்க பிரேக்கையும் என்கேஜ் பண்ண முடியாது. இதனால 4 பேர் அவங்க ஃபேமிலியோட இறந்துட்டாங்க. அதோட ரியல் ஃபுட்டேஜ் தான் இது. சோ இந்த வேரியன்ட்ல வித்த 12 கோடி கார்ஸை திரும்ப டொயோட்டா வாங்கிட்டாங்க. ஹோண்டா, டொயோட்டா மாதிரியான மிகப்பெரிய பிராண்ட் கார்ஸுக்கெல்லாம் ஏர்பேக்ஸை செஞ்சு கொடுக்குற கம்பெனி தான் இந்த டக்காட்டா கார்பரேஷன். இவங்க அந்த ஏர்பேக்ஸ்ல அமோனியம் நைட்ரேட்டை முக்கியமான காம்பவுண்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா இந்த அமோனியம் நைட்ரேட்ன்ற காம்பவுண்ட் ஹீட்ல வெடிக்கக்கூடிய ஒரு பொருள். கார் ஆக்சிடென்ட் ஆகிறப்போ இது புஃப்னு வெளியே வந்து பேசஞ்சரை காப்பாத்துறதுக்கு பதிலா ஓவர் ஹீட்ல வெடிச்சு மெட்டல் பீசஸ் அவங்க மேல எரிஞ்சிருக்கு. ஆக்சிடென்ட் அப்போ காப்பாற்ற வேண்டிய ஏர்பேக்ஸ்னாலேயே 24 பேர் இறந்துட்டாங்க. சோ இந்த டக்காட்டா ஏர்பேக்ஸை எந்த கார்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த கார்ஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வர சொல்லியிருக்காங்க. யூஎஸோட ஹிஸ்டரியிலேயே இதுதான் மிகப்பெரிய கால்பேக். டக்காட்டா கார்பரேஷன் கடன்ல முழுகி கம்பெனியவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2004ல முட்டி வலிக்காக சாப்பிடப்படுற மாத்திரையான வியோக்ஸ்ன்ற பிராண்ட் மாத்திரை யூஎஸ்ல ரொம்பவே ஃபேமஸான மாத்திரையா இருந்துச்சு. ஆனா இந்த மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதை நோட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த மாத்திரையை நிறுத்துறதுக்கு பதிலா சேல்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை வெளியே சொல்லாம அப்படியே வித்திருக்காங்க. இதனால மட்டும் 38,000 பேர் இறந்துட்டாங்க. 47,000 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க.